ஒரு சின்ன பையன் திடீர்னு ஒரு கோமாக்குள்ள போறான். கோமாக்குள்ள போய் அடுத்த 12 வருஷத்துக்கு கோமாலேயே இருக்கான். ஆனா கான்சியஸ்னஸ் இருக்குது. 12 வருஷத்துக்கு, ஓகேவா? 12 வருஷத்துக்கு கையை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, கண்ணை திறக்க முடியாது, திரும்ப முடியாது, எதையுமே பண்ண முடியாது. இப்படியே இருக்கணும். 12 வருஷத்துக்கு இப்படியே இருக்காரு மார்டின் பிஸ்டோரியஸ். அவரோட வாழ்க்கை கதை என்ன, எப்படி அதிலிருந்து வெளியே வந்தாரு? நவ் ஹி இஸ் நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லிங் ஆத்தர். ஒரு பயங்கர சக்சஸ்ஃபுல்லான லைஃப்ல இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு. பட் அந்த 12 வருஷம் என்ன நடந்துச்சு, எதனால அதுக்குள்ள போனாருங்கிறது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். மார்டின் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு பர்டிகுலர் நபர். 12 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா படிச்சுட்டியான குழந்தை. வீட்டுல அப்பா அம்மா வந்து பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா பையன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் செமையா மார்க் வாங்குறது, பயங்கரமா விளையாடுறதுன்னு சொல்லிட்டு எல்லா பசங்க மாதிரி ரொம்பவே ஆக்டிவா இருக்கிற ஒரு பையன். திடீர்னு பாத்தீங்கன்னா 12 வயசுக்கு அப்புறம் மார்டின்னால வந்து எல்லார்கிட்டையும் சகஜமா பேசுறத வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக்கிட்டு வராங்க. காலையில டயத்துக்கு எந்திரிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா லேசி ஆக்கிட்டு வராங்க. வெளியில போய் சிரிச்சு எல்லாரும் கூட பழகிறத கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக்கிட்டு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு புரியல ஏன் மார்டினோட பிஹேவியர்ல பயங்கரமா சேஞ்சஸ் இருக்குது, பர்சனாலிட்டியா மாறுற மாதிரி இருக்கு. பயங்கர அவுட் கோயிங்கா ஜாலியா இருக்கிற ஒரு பையன் கொஞ்சம் கொஞ்சமா ஒருங்கி ஓரமா அமைதியா போக ஆரம்பிக்கிறான். என்ன நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் மார்டினால வந்து சப்போர்ட் இல்லாம நடக்க முடியறது இல்லைன்னு திடீர்னு தெரியுது. நடந்துகிட்டே இருப்பாரு, திடீர்னு கீழே விழுந்துருவாரு. கூட இருக்கிறவங்க யாராவது 4 பேர் தூக்கி விட்டாதான் மார்டினால நிக்க கூட முடியுது. என்னடா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே டயக்னோஸ் பண்ண முடியல. ஏன்னா யாருக்குமே தெரியாத ஏதோ ஒரு பர்டிகுலர் பிரச்சனை மார்டினுக்கு இருக்குதுன்னு மட்டும் அவங்க கவனிக்கிறாங்க. ஃபைனலி இது என்னவா இருக்கும்னு சந்தேகிக்கிறாங்கன்னா கிரிப்டோகோக்கல் மெனங்கிட்டிஸ் ஐ டோன்ட் நோ, நீங்க வச்சுக்கோங்க டாக்டர்ஸோட பேரு. பட் 12 வயசுல இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுனால நாளாக பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீல் சேர்ல வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வீல் சேர்லயுமே எந்த இதுவுமே ஆக்ட் பண்ண முடியல, கையை வச்சு கூட வீல் சேரை தள்ள முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிறவங்க ரியலைஸ் பண்றாங்க மார்டின் ஒரு கம்ப்ளீட் கோமாக்குள்ள போயிட்டாருன்னு. மார்டின் உண்மையிலே கோமாக்குள்ள போகிறாரு. 2 வருஷத்துக்கு மார்டினை வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேர் தான் வந்து உயிரோடவே வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். டயத்துக்கு சாப்பாடு கொடுக்க பார்க்கறது, அப்புறம் வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்கள வந்து ஒழுங்கான செக்அப் ரெகுலரா வச்சு ஹெல்த்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறது. 2 வருஷம் கழிச்சு டாக்டர்ஸ் கைவிரிச்சிட்டாங்க. ஓகே, இதுக்கு மேல உங்க பையனை எங்களால் பார்க்க முடியல. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா கிட்ட இருக்கிற ஒரு ஹோம் கேரில் போய் சேர்த்துருங்க, இல்லை உங்கள் வீட்டில் கொண்டு போய் பத்திரமா கொஞ்ச நாளுக்கு அவனை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் இந்த பையன் செத்துருவான், பட் அதுக்கு முன்னாடி அவனை முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வைக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கை விரிச்சிட்றாங்க. இது 2 வருஷம் டாக்டர்ஸும் ட்ரை பண்ணுறாங்க, எப்படியாவது இந்த பையனை கோமாலேருந்து கொண்டு வந்துடல. என்னதான் இவனுக்கு பிரச்சனைன்னு நிறைய சந்தேகிக்கிறாங்க. இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாங்கிறாங்க. பட் எதுவுமே வந்து ஆக்சுவலாக இல்லை. ஓகேவா? எதுவுமே வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக என்னன்னு டாக்டர்ஸ்னால சால்வ் பண்ண முடியல. ஸோ இப்படி டயக்னோஸே முதல்ல பண்ண முடியல, அதனால வந்து சொல்யூஷனும் கொடுக்க முடியல, ரெமெடி என்னன்னு சொல்ல முடியல. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கப்ப கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்டினை வந்து வீட்டுக்கு கொண்டு போங்க, இறந்து போயிடுவான் இன்னும் கொஞ்ச நாளில், இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு எவ்வளோ நாள் வைக்கிறதுன்னு சொல்கிற அந்த நேரத்தில் அவங்க அப்பா அம்மா ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. என்னாலும் என் குழந்தை நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அப்போலேருந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து பையனை வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறாங்க. கிட்ட இருக்கிற ஹோம் கேரில் போய் சேர்த்து விடுறாங்க. இப்படி பல டைம் எஃபர்ட்லாம் போயிட்டு இருக்கப்போ மார்டினுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கான்ஷியஸ்னஸ் வந்துடுது. 2 வருஷத்துக்குள்ள வந்து 2.5 வருஷம் 3 வருஷத்துல வந்து என்னென்ன நடந்துச்சோ எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை மார்டினுக்கு. ஆனா ஒரு 2.5 வருஷம் 3 இயர்ஸ் கழிச்சு வந்து கம்ப்ளீட்டா கான்ஷியஸ்னஸ் வந்துருது. ஸோ கண்ணை திறக்க முடியாது, கை கால் அசைக்க முடியாது, ஆனா சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுது. கடைசியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. கடைசியா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க. மார்டின் இருந்துகிட்டு வென் ஹோம் அப்படின்னு கேட்குறாங்க, எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்குறாங்க. அது வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா கான்ஷியஸ்னஸ் லூஸ் பண்ணதுல இருந்து என்ன நடந்துச்சு 3 வருஷத்துக்குன்னு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. மறுபடியும் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல், ஓகே எல்லாம் ஞாபகம் இருக்குங்கிற ஃபீல் வரப்போ 3 வருஷம் ஆயிடுது. விட்ட இடத்துல இருந்து எக்ஸாக்டா கண்டினியூ ஆகுது. கிரேசி ரைட்? ஆனா இப்போ மார்டினால அசைய முடியாது, கை கால மூவ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அப்பா அம்மா முடிஞ்ச அளவுக்கு கேர் எடுத்துக்கணும்னு பாக்குறாங்க. பட் there is a point when his mom loses her cool. ஓகே, அவங்க அம்மா வந்து இப்படி என் வாழ்க்கை ஏன் சாவடிச்சிட்டு இருக்க, ஒன்று செத்து போயில வாழு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்துன்னு ஒரு நொடியை கூட மார்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க கான்ஷியஸ்னஸ் வந்த கொஞ்ச நாள் இது மார்டின் சொல்றாங்க, என் அம்மா என் கிட்ட உட்காந்துக்கிட்டு கத்துறாங்க, நீ எல்லாம் ஏன் இன்னும் உயிரோட இருக்க, செத்து போக வேண்டியதானு சொல்ற வார்த்தை என் காதுக்குள்ள கேட்குது. நான் யோசிச்சேன், ஒரு அம்மா எப்படி பையன் சாகணும்னு சொல்லி ஆசைப்படலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அவங்க அம்மா 3 வருஷம் என்னென்ன கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கிறதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணேன். அதை சொல்லிட்டு எங்கள் அம்மா அழுகிறப்போ அவங்களோட வலி என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் மார்டினால ரியாக்ட் பண்ண முடியல, இன்னும் இப்படியே தான் இருக்கணும் சுற்றி என்ன நடந்தாலும். அதுக்கப்புறம் மார்டினை கொண்டு போய் கிட்ட இருக்கிற ஒரு ஹோம் கேரில் சேர்த்து விட்றாங்க. ஓகேவா? அந்த ஹோம் கேரில் பார்த்தீங்கன்னா மார்டினால எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாது. பேசிக்காக வசூல் ராஜா படத்தில் காமிக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சுற்றி இருக்கிற நிறைய நர்ஸ் வந்து மார்டினை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறது, வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் மார்டினை வந்து போட்டு திட்டுறது. சம்டைம்ஸ் மார்டின் வந்து சாப்பாடு உள்ள இன்டேக் ஒழுங்கா பண்ணாம வாந்தி ஏதாவது வாயில வந்துருச்சுன்னா அந்த வாந்தியவே எடுத்து மறுபடியும் வாய்க்குள்ள திணிச்சு பனிஷ் பண்ற மாதிரி பண்ண சம்பவங்கள். இது எல்லாத்தையும் விட கொடுமையான விஷயம், மார்டின் வந்து உடல் ரீதியா நிறைய பேர்
எல்லா ஊர்லேயும் பண்ணுற மாதிரி அங்கேயும் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குங்கிறதெல்லாம் வந்து மார்ட்டினால ஃபீல் பண்ண முடியுது, மார்ட்டினால உணர முடியுது. ஆனால் மார்ட்டினால கண்ணை திறந்து நிறுத்துங்கன்னு சொல்ல முடியறது இல்லை. மார்ட்டினை வந்து கிள்ளி இருக்காங்க, அடிச்சிருக்காங்க, துப்பி இருக்காங்க, என்னென்ன பண்ண முடியுமோ யாருமே பார்க்காத நேரத்தில் மனிதர்கள் எவ்வளோ கேவலமானவங்கன்னு என்னால் கண்ணை மூடியே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்கிற மார்ட்டின் வந்து ரொம்ப நாள் கழிச்சு, பல வருஷம் கழிச்சு கண்ணை திறக்க முடியுது அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேர் பண்ணுற ஒரு பர்டிகுலர் நர்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன் விர்னா வேன் டி வால்ட் அப்படிங்கிறவங்க வந்து மார்ட்டினை கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பணமா பார்க்காம மார்ட்டினை ஒரு மனுஷனா பார்க்குறாங்க. என்னப்பா இன்னைக்கு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கேட்குறப்போ சில கேள்விகள் மார்ட்டின் கிட்ட பர்சனலா, நீ சந்தோஷமா இருக்கியா, இன்னைக்கு சாப்பிட்டியா, இந்த மாதிரி கேள்வி கேட்குறப்ப மார்ட்டினோட கண்ணு வந்து லைட்டா அசைதுங்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா இந்த மாதிரி கோமால இருக்கிறவங்க சம்டைம்ஸ் வந்து இது ஒரு கிரே ஏரியா அப்படிங்கிறாங்க. அவங்க உடல் ரீதியா, அதாவது மன ரீதியா எந்திரிச்சிருவாங்க, கான்சியஸ்னஸ் வந்துடும், ஆனா உடல் வந்து அவங்களுக்கு இன்னும் ஆக்டிவா இருக்காது. இது ஒரு பெரிய கொடுமை. இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்குன்னு சில ஸ்பெஷலான இடங்கள் இருக்குது, அங்கே போய் மார்ட்டினை சேர்க்குறாங்க. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் அ லாங் ஜேர்னி. மார்ட்டினால கொஞ்சம் கொஞ்சமாக கையை அசைக்க முடியுது, மார்ட்டினால கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு உட்கார முடியுது, எந்திரிச்சு நடந்து ஓடலாம் முடியாது, ஆனால் அந்த வீல் சேருக்குள்ளே அவர் கையை வச்சு மூவ் பண்ண முடியும். மார்ட்டின் சும்மா இல்லை, அங்கே வீல் சேர் ரேஸிங்கிற காம்படிஷனில் போய் சேர்ந்து அதில் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு என்ஜினியர் ஆகியிருக்காரு. இப்போ ஃப்ரீலான்சிங்கில் வந்து வெப்சைட்டை டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இது எல்லாமே மார்ட்டின் பண்ணுது. இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ 2008 மார்ட்டின் காட் மேரிட். அண்ட் இப்போ மார்ட்டினுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இதெல்லாத்தையும் பண்ண மார்ட்டின் வந்து கடைசியில் எழுதின ஒரு பர்டிகுலர் புக்கு பேர் தான் கோஸ்ட் பாய். அந்த புக்கில் மார்ட்டின் வந்து 5 விஷயங்களை சொல்கிறாரு. அண்ட் இந்த 5 விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்னோட கதை கிடையாது, மார்ட்டினோட கதை. 12 வருஷம் தான் உடலுக்குள்ள தானே மாட்டிட்டு எல்லாமே முடிஞ்சுன்னு நினச்ச ஒருத்தன் மறுபடியும் எல்லாத்துலேருந்து திரும்பி வந்து ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதை விட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், உலகத்தோட மிகப்பெரிய மன்னன் கூட அச்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற மார்ட்டின் உலகத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் 5 கோட் சொல்லி முடிக்கிறாரு. இந்த வீடியோட பிக்கஸ்ட் மெசேஜுமே இந்த 5 கோட் தான். இந்த 5 கோட்டோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், மார்ட்டின் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா,